ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு 290 நாள் நடுக்கடலில் கொஞ்சோண்டு சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களை தனியாக ஒரு கப்பலுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? சாப்பாடு கம்மியாயிட்டே இருக்குது, உங்களுடைய உடல்நிலை பாதிப்படைஞ்சிட்டே இருக்குது. நாளான்னைக்கு நம்ம வீட்டுக்கு போவோமா இல்லையா அப்படிங்கிற அந்த உறுதி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கப்பலுக்குள் நகர்த்துகிறீர்கள். அப்படிங்கிறது ஒரு சிறை தானே. அந்த சிறையை இப்போது யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய கப்பற்படை வீரர்கள். கிட்டத்தட்ட 290 நாள் அவங்களுடைய வீட்டை விட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசி கடைசியாக அவங்களுடைய நாட்டை விட்டு இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் அமெரிக்கா முழுவதுமாக ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. என்ன அமெரிக்கா இப்படி செஞ்சிட்டியே, உன்னை நம்பி தானே அவங்க போனாங்க, 290 நாள் அவங்கள ஒரே கப்பலுக்குள்ளேயே வச்சிருக்கியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. நிறைய உறவினர்கள் சோஷியல் மீடியா போஸ்ட்டை போடுறாங்க. ட்ரூத் சோஷியல் மீடியா அப்ளிகேஷனை விற்று காசு சம்பாதிக்கிற உங்களே மாதிரி நபர்களுக்கு நாங்கள் போடக்கூடிய இந்த ட்வீட்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ட்வீட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 29 கிலோகிராம் அளவுக்கு எடை குறைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் அவர் எக்ஸசைஸ் பண்ணதுனால கிடையாது, அவர் அமெரிக்காவுக்காக கப்பற்படையில் வேலை பார்த்ததுனால அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது அந்த ட்வீட் நிறைய பேரை சென்றடையுது. 29 கிலோகிராம் உடல் எடை கம்மியாகிற அளவுக்கு அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அவர் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் இருக்கக்கூடிய ஒரு வீரர். இது உண்மைதானா? என்னப்பா இது, அப்படியே உண்மையாக இருந்துச்சுன்னா அமெரிக்கா இதை சாதாரணமாக விட்டுருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. பட் அமெரிக்கா சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அரசியல் மேட்டர்லாம் நம்ம பார்த்து படிக்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மக்களுடைய ஆதரவு எப்போ ஒரு நபருக்கு கிடைக்குதோ, ஒரு கட்சிக்கு கிடைக்குதோ, அப்போ ஜெயிச்சிருவாங்க. இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நாமும் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம இதே மாதிரி வாழ்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆகுது க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போதைக்கு அதனுடைய வேல்யூ கம்மியாக இருக்கணும், ஆனால் ஃப்யூச்சரில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக பார்த்து வாங்கி வைக்கலாம். அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அதுவும் கேபிட்டல் கேரண்டி பிளானோடி. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் மெச்சூரிட்டி டைமில் ₹1 கூட நமக்கு லாஸ் ஆகாது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் அப்படி ஒரு என்எஃப்ஓ அறிமுகம் செஞ்சிருக்காங்க. BSE 500 மொமெண்டம் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய 500 பெஸ்ட் நிறுவனங்கள்ல 50 நிறுவனங்களை சூஸ் பண்ணி அதுல நம்முடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றது தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் மொமெண்டம் அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கடந்த 7 வருடங்கள்ல இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 30.1% CAGR ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பதிவு பண்ணிருக்கு. கடந்த 10 வருடங்கள்ல 21.2% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிருக்கு. சோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, பட் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் இருக்கு. தெரிந்து கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆச்சு அப்படின்னா நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன். இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர் விமானம் தாங்கி கப்பல் இப்போ எங்க நிக்குது? மிடில் ஈஸ்டுக்குள்ள நிக்குது. ஏன்? ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய 2வது விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக, அந்த கப்பலை உடனடியாக எடுக்கலை, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்கா அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியை கேட்கும்போது எதேச்சியாக அங்கே இருக்கக்கூடிய கப்பல், அதுக்கு தேவையான ஃபியூவல், அந்த ஃபியூவல், அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அதுக்கு தேவையான ஆயுதங்கள், இதை ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த கப்பல் எடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தானே நமக்கு தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. அதிர வைக்கும் சில உண்மைகள் அப்படிங்கிறது அந்த கப்பலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அவங்களுடைய உறவினர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வழியாக வெளிவந்த செய்தி அப்படிங்கிறது தான். அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை இங்கே ஒரு தடவை நான் வாசித்து காண்பிக்கிறேன். Moldy showers, broken toilets, laundry down for weeks, long stretches with no hot water, a meal that came down to half a cup of rice and 2 tortillas, no soap, deodorant or toothpaste. இதுதான் என்னுடைய உறவினர் ஒருத்தர், அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர் எனக்கு சொன்ன தகவல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். ஷவர் சரியில்லை,
டூத் பேஸ்ட் எதுவுமே இல்லை, டியோட்ரண்ட் எதுவுமே கிடையாது. அங்கே லாண்ட்ரிக்கு வந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு பிளேட்டு பாயில் பண்ண ரைஸ் மட்டும்தான். இதில் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே அமெரிக்கர்களால் கேட்கப்படுகிறது. என்ன சார் இது, நாம் என்ன 2வது உலக யுத்தத்தில் இருக்கோமா, இல்லை சாப்பாடே கிடைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கோமான்னு கேட்டால் இல்லை. ஆனாலும் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் அதிகாரிகள் இப்படி தான் பாடுபடுறாங்களான்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் கிட்ட கேட்குறோம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நோ நோ நோ, அதெல்லாம் பக்கா ரூமருங்க, அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப திடகாத்தமாக இருக்காங்க, அங்கே எல்லாருமே அமெரிக்க நாட்டுக்காக அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய கப்பல் படை வீரர்கள் நிச்சயமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் எப்போதுமே அவங்களுடைய தாய்நாட்டுக்காக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். பட் ட்ரம்ப் அவர்கள் இங்கே சொல்ல மறந்த கதைகள் சில இருக்குது. ட்ரம்ப் அவர்களால் மறைக்கப்படக்கூடிய கதைகளும் இங்கே இருக்கிறது. ஒன்று, அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாகவே கடலின் மத்திய பகுதியில் நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறதும், அது கரைக்கு திரும்பவே இல்லை அப்படிங்கிறதும் உண்மைதான். இன்னொன்று, அதுக்கு தேவையான உபகரணங்கள், சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டால், இங்கே இன்னொரு விமானம் தாங்கி கப்பல் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது யுஎஸ்எஸ் ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ் அப்படிங்கிறது தான். அப்போ 3வதாக ஒரு கப்பல் கிளம்பி இருக்கா? உண்மையிலேயே அந்த கப்பல் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பலை ரீப்ளேஸ் செய்ய போகுதான்னு கேட்டால் ஆமாம். ஆனால் அதை ஒஃபிஷியலாக யார் அறிவிக்கலை? அமெரிக்கா அறிவிக்கவில்லை. இதை அமெரிக்கா அறிவிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை நாம் அதை அறிவித்து எதிரி நாடுகள் அதை ஸ்மெல் பண்ணி அந்த கப்பலுக்கு எதிரான தாக்குதல், இல்லை இப்போ நம்முடைய கப்பற்படை யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி அது தெரிந்து கொள்ள வேண்டாம்ல? ஒரு நியாயமான யோசனை தான். அந்த யோசனை காரணமாக தான் யுஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிற கப்பல் கிளம்பியதை அமெரிக்கா சொல்லவே இல்லை. இப்போ இந்த யுஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிற கப்பல் மலேசியாவில் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே மலேசியாவில் இருந்து அதனுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 8 இல்லாட்டி 9 தினங்களில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் எங்கே நிற்கிறதோ அதே இடத்துக்கு இந்த கப்பலும், அதன் பிறகு இந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது மறுபடியும் அமெரிக்காவுக்கு திரும்ப வரும் அப்படின்னும், 280-290 நாட்களாக இருந்த அவங்களுடைய மிஷன் அதன் பிறகு தான் அக்கம்ப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஒரு விமானம் தாங்கி கப்பலில் வேலை செய்யக்கூடிய வீரர்கள், யுத்தமே இல்லை, அங்கே யுத்தம் நடந்தாலுமே அந்த யுத்தத்தை பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் தான் முன்னிறுத்து நடத்துகிறது அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனாலுமே அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை அப்படிங்கிறத அமெரிக்க அதிபர் மிகப்பெரிய அளவில் அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொன்னாலும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இந்த கோரிக்கை உலகெங்கிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை எடுத்திருக்கு. இவ்வளோ லாங்காக ஒரு மனிதரை, ஒரு வீரர்களை நீங்கள் டிப்ளாய் பண்ணதே தப்பு. அப்படி டிப்ளாய் பண்ண பிறகும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த பொய் ரொம்ப தப்பு. இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிற குரல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நபர்களால் இன்று வைக்கப்பட்டு வருகிறது. ஸோ அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதேச்சா இன்னைக்கு இன்னொரு பிரச்சனையும் நம்ம முன்னாடி வந்திருக்கு. கத்தார் மற்றும் ஈரானுடைய பிரச்சனை தான். ஈரானுடைய 3 பைலட், இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம்லாம் நடந்தபோது ஈரானுடைய விமானம் ஒன்றுடன் ஒன்று மோதி அதனுடைய விமானிகள் கீழே வந்தாங்க, விழுந்தாங்க. அந்த விமானிகளை இப்போ கத்தார் சிறைப்பிடித்திருக்கிறது. அந்த விமானிகளை உடனடியாக நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் கத்தார் அரசாங்கமே அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு லெட்டரை இன்னைக்கு ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு இந்த லெட்டர் வந்த உடனே கத்தாருக்கு இந்த லெட்டர் அப்படிங்கிறது பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கத்தார் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி 3 பைலட்ஸ் இருந்தாங்கன்னா அதை நாங்கள் முன்னாடியே அறிவிச்சிருப்போம். 3 பைலட்ஸ் உயிருடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சோர்ஸும் ஈரான் ப்ரொவைட் பண்ணலை. ஜஸ்ட் எங்ககிட்ட 3 பேர் இருக்காங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி எங்களால் முடியும்? எங்ககிட்ட இல்லாத நபர்களை உங்களுக்கு எப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கத்தார் அரசாங்கத்திடம் உண்மையிலேயே 3 பைலட்ஸ் இல்லை அப்படின்னா ஈரான் சொல்வது பொய். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பொய்யை கத்தார் அரசாங்கத்துக்கு எதிராக சொல்ல வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் கத்தார் வெர்சஸ் ஈரான் அப்படிங்கிற பிரச்சனை இப்போது எழுப்பப்பட்டு வருது அப்படிங்கிறது பெரும் கேள்விதான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக பேச்சுவார்த்தை வழியாக ஒரு அமைதி ஒப்பந்தம் உருவாகிவிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்திருந்த அந்த நேரத்தில் டமார் டமார் டமார்னு சொல்லி 3 குண்டுகளை போட்டது கத்தார் தான். சாதாரண குண்டுகள் கிடையாது, நியூஸ் செய்திகள். என்ன குண்டுகள் போட்டாங்க? எங்களுடைய கப்பலை ஈரான் அடிச்சிட்டாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக எங்களுடைய கப்பல் போக முடியலை,
ஒட்டுமொத்த அரபுலக நாடுகளுக்கும் ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்காங்க. இந்த 3 செய்தியை நேராக அமெரிக்காவினுடைய காதுகளில் ஓதிட்டாங்க. அமெரிக்கா, நீ ஏண்டா கத்தார் அடித்த, நான் உன்னை அடிப்பேண்டா அப்படின்னு சொல்லி தான் கடைசி 9 தினங்கள் 10 தினங்களாக தொடர்ச்சியாக இரவு அமெரிக்கா ஈரான் அடிச்சிட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ கத்தார் இப்படி தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரான் சண்டைக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்திலும், அதே நேரத்தில் கத்தாரில் நம்முடைய விமானிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் ஈரானுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும், அதே நேரத்தில் அவங்களுடைய விமானிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமையும் உணர்த்துகிறது. ஸோ ஓவராலாக அந்த கத்தார் அரசாங்கம் சொல்லக்கூடியது பொய்யா இல்லை ஈரான் சொல்லக்கூடியது பொய்யா அப்படிங்கிறத ஓரிரு தினங்களில் ரெட் கிராஸ் சொசைட்டி ஒருவேளை உறுதிப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் மறுபடியும் பிடிச்சிட்டோம். அச்சோ, இவ்வளோ நாளாகி நீங்கள் பிடிக்கவே இல்லையா அமெரிக்கா அப்படின்னு கேட்டால், மறுபடியும் எங்கள் கண்ட்ரோலில் தான்ப்பா இருக்குது, ஈரான் கைக்கு போகவே இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஆனால் ஈரான் சொல்கிறாங்க அமெரிக்கா சொல்கிறது எல்லாமே போய், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இப்போதும் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கும் பல கம்பெனிகள், அதுவும் இந்த கப்பல் நிறுவனங்களுக்கு தெரியாத புதிர் என்ன தெரியுமா, உண்மையிலேயே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது தான். என்னதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும், மோகா ஏர்போர்ட்டில் ஹூத்திஸ் அடித்த அடி காரணமாக இப்போது கம்ப்ளீட்டாக அங்கே கப்பல் போகிறது அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருப்பதாக சவுதி அரேபியா செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சவுதி அரேபியா தான் ஒரு மல்டிநேஷனல் மேரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கி அந்த படைகளை வைத்து பாபல் மந்தீப் ரெட்சி எல்லாம் பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை நேற்று நம்ம படித்தோமே விக்கி அப்படின்னு கேட்டால், பாதுகாப்பதற்காக தொடங்கியிருக்காங்க. ஆனால் ஹூத்திஸ்னுடைய அட்டாக் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால ரெட்சியில் இப்போதும் பயம் நிறைந்த காலை இரவு அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அந்த கப்பலில் ஏற்பட்ட விபரீதமும் இப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு கப்பல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான செய்தி. அதை தாண்டி அமெரிக்கா ஈரான் யுத்தத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக குண்டுகள் வெடிப்பதும், இன்றைக்கி கூட ஒரு கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் தாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அஸ் யூஷுவலாக அடுத்ததாக என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃபினுடைய BSE 500 மொமெண்டம் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்டினுடைய NFO அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்குது, உங்களுக்கு அது உதவியாகவும் இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.